ஷே பெஸ்டோ சட்டத்தினுடைய அமைப்பு, சட்டத்தினுடைய கணக்கு, சட்டத்தினுடைய கணக்கு வழக்கு நீதிமன்றத்தில் கோர்ட்டில் வழக்கு ஆடிக்கொண்டு போய்கொண்டே இருக்குது. அது கடவுள் நீதி அரசர் கணக்கு போட்டு முடிச்சிட்டாருப்பா, முடிஞ்சு வச்சு. சட்டத்து அமைப்பு உள்ள கணக்கு எல்லாமே முடிச்சிட்டார். நீதி அரசர் கணக்கு அவர் சட்டத்தை ஏற்றுவார். அவர் சட்டம் கடவுள் சட்டத்தை ஏற்றுவார். சட்டத்தை ஏற்றுவார். அவருடைய கணக்கு அதுதான், கடவுளுடைய கணக்கு அதுதான். ஈஸ்வரன், பரமசிவன், பார்வதி 2 பேருமே இந்த சட்டத்தை ஏற்றுதாங்க. சட்டத்தை ஏற்றியாச்சு, கணக்கு விட்டாச்சு, முடிஞ்சு வச்சு கணக்கு. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் இருக்கிற சட்டத்துடைய அமைப்பை குளோஸ் பண்ணிட்டார். கடவுளே குளோஸ் பண்ணிட்டார். இனிமேல் இருக்கிறவன் சேட்டை பண்ண கணக்கு எல்லாமே பிடிக்க வேண்டிய வேலை தான். அதனால் சட்டத்தினுடைய அமைப்பு குளோஸ். சட்டத்தினுடைய அமைப்பு கோர்ட்டில் இருக்கிற நீதிமன்றத்தில் இருக்கிற சட்டத்தினுடைய அமைப்பு குளோஸ். அடுத்தாப்பில் கொடியை தூக்குதானா எப்பா, பிரம்மா விஷ்ணு 2 பேர் இந்த கணக்கு. கொடி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கொடியை தூக்கி ஆட்டுதானா, அந்த கொடியை தூக்கி கவர்மெண்ட் வச்சுருக்கானா, அந்த கவர்மெண்ட்டு குளோஸ் முடிச்சிட்டார், கணக்கு முடிச்சிட்டார். கவர்மெண்ட்டு குளோஸ், கொடியும் முடிச்சிட்டார். அது எல்லாமே கணக்கு குளோஸ் பண்ணதும் நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து நோட்டீஸ் விட்றப்பா, கணக்கு கொடி கணக்கு விட்டுறணும். அடுத்தாப்பில் அரசுன்னு வச்சுருக்கான், அவனுக்கு விட்டுறணும். அரசியல்வாதி வீட்டில் இருந்து ஜம்முன்னு 2 கையை தூக்கி போர் உள்ளரில் வாரான். அந்த பேப்பரை வச்சு உழைப்பு இல்லாமல் ஏமாற்றி பிரார்த்தனம் பண்ணி எழுதி வச்சு டெல்லியிலேருந்து கீழே வார்டு வரைக்கும் எல்லாரும் ஆட்டி வச்சுருக்கான். அப்போ எல்லா அரசியல்வாதிக்கும் முற்றுப்புள்ளி நீதி அரசர் வச்சுட்டாரு. கொடிக்கு நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து அனுப்பிடுறப்பா, கணக்கு நோட்டீஸ் அனுப்புறதுக்கு விடுவார். இப்போ எல்லா நோட்டீஸ்னால் க்ளோஸ் பண்ணுதார். க்ளோஸ் பண்ணோடனே ஐயா கடவுள் சட்டத்தை போட்ட உடனே உள்ளே தூக்கி ரோர் ஆட்டிடுவார். இந்த புயலை அரசியல்வாதியை முக்கால் சத்தியம் பல கோடி உள்ளே போயிடுவான். அதான் முடித்த உடனே பட்டுன்னு தூக்குவார். அவருடைய கணக்கு கடவுள் கணக்கு விட்டார். முக்கால் சத்தியப்பா.